இன்றைக்கு 6வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் நம்முடைய தோழர்களை காலையில் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தார்கள். அதே போல் ஒரு 350 செவிலியர்கள் நம்முடைய நந்திவரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தோழர்களை கைது செய்து தற்போது பிற மாவட்டங்கள் திருச்சி, சேலம், வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு வாகனங்களை, அதாவது அரசு பேருந்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் நம்முடைய போராட்டத்தை திசை திருப்புவது. அந்த நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்முடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை தீவிரப்படுத்த வேண்டும். இந்த கைதை கண்டித்தும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களையும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் உங்களுடைய மாவட்டத்திலே பங்கு பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. நன்றி. சுகர் பாருங்க. நல்லா தெளிவா சுகர் பாருங்க. அப்படியே போட்டு கொடுத்தேன். அது இதுதான் மீடியம் தான் இருக்குது. பாருங்க சுகர் ஒரு கிலோ பாத்துங்க. சாச்சுரேஷன் சுகர் தான் பாக்குறாங்க. அவருக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. வீட்ல இது பண்ணுங்க. புடிங்க ஒரு நிமிஷம். சாச்சுரேஷன் ஓகேவா? சாச்சுரேஷன் பல்ஸ் மட்டும் ஒண்ணு பல்ஸ் சுகர் மட்டும் ஒண்ணு பாருங்க. சுகர் பாருங்க பாருங்க. டைரக்டா பிக் பண்ணுங்க. சிபி பண்ணில கொடுங்க. சுகர் பாருங்க கொடுங்க ஒரு நிமிஷம். அப்பரேட்டஸ் கொடுங்க பாருங்க. அப்பரேட்டஸ் கொடுங்க. பிரிக்க மாட்டேன் கொடுங்க. டைரக்டா இந்த கையில இந்த கையில அப்பரேட்டஸ் பிபி அப்பரேட்டஸ் கொடுங்க. அவங்க வச்சிருக்காங்க. சே கொடுங்க. அவங்க கொடுக்குறாங்க. பிரிக் பண்ணு சுகர் மட்டும் பாருங்க. அது வாங்கி நீட்டு கையில வாங்கிமா. நீட்டு பெயிண்ட் ஷாட் போன மாதிரி கேக்குது. பெயிண்ட் ஷாட் தான் அடிச்சுல என்ன அடிச்சுல அடிச்சிட்டாங்க சார். பஸ்ல இப்படி கீழ விழுந்துட்டாங்க சார். இந்த மாதிரி இந்த கம்பில வந்து ரெண்டு கம்பில கொஞ்சம் இடம் விட்டுறேன். கொஞ்சம் வெண்டிலேஷன் நான் வீசுறேன். மேல இருந்து வீசுறேன். ஒன் உட்காருப்பா. பிபி பாருமா.